அந்த கோவிலான பகுதியில் ஒரு காலத்தில் சர்ப்பம் 2 பூஜை பண்ணியிருக்கு. அந்த சர்ப்பத்தினுடைய பேரு அனந்தனும் வாசுகியும். அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாதது. ஆக முடிவில்லாத நாமத்தை பெயர்களை உடையவர் அனந்தன்னு பேரு, முடிவில்லாத சக்திகளை உடையவர் அனந்தன்னு பேரு, முடிவில்லாத ஆற்றல்களை உடையவர் அனந்தன்னு பேரு. அனந்தன்கிற பாம்பு விஷ்ணுவுக்கு குடையா இருக்கு, விஷ்ணுவுக்கு படுக்கையா இருக்கு. அதான் திரு அனந்தபுரம்னு சொன்னான். கேரளாவில் அனந்தங்கிற சர்ப்பமானது குடையாக படுக்கையாக இருக்கிறதுனால அது பூஜை பண்ணதுனால திரு அனந்தபுரம்னு சொன்னார். அதனால அனந்தன் இங்கே பூஜை பண்ணியிருக்கு. அப்புறம் வாசுகிங்கிற சர்ப்பமும் பூஜை பண்ணியிருக்கு. இந்த இரண்டையும் சிவலிங்கத்தையும் பிரிக்க முடியாது. இரண்டும் சூழ, இவை இரண்டும் சேர்ந்தாற் போல ஒரே வளைவாக இருந்து கொண்டு இருக்கு. ஆக 2 சர்ப்பங்கள் எப்படி பின்னி பிணைந்து சேர்ந்தால் இருக்கிறதோ, சேர்ந்தாற் போல இருக்கிறதோ, அதுபோல இந்த சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த தலத்தை வழிபாடு பண்ணால் புருஷன் பொண்டாட்டி, ஸ்திரீ புருஷனுடைய ஒரு தோஷமானது, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிணக்கு இருந்தால் நீங்கி இணக்கம் ஏற்படும், ஒரு பந்தம் ஏற்படும். புருஷன் பொண்டாட்டி அன்பாக அமைதியாக ஒற்றுமையாக இருந்தால் தான் வெளியில் வேலை ஒழுங்காக நடக்கும். ஆஃபீஸில் ஒரு மனிதன் வேலையை ஒழுங்காக செய்யணும்னா மனைவி பிரியமாக இருக்கணும், வீட்டில் அன்பு செலுத்தணும். அதனால் அந்த கோயிலுக்கு போனால் தம்பதிகளுடைய ஒற்றுமை ஏற்படும். For more information, watch the full video, link in description.